ஹலோ வீவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். சண்முகம் பரணி சீரியலோட இன்றைக்கி எபிசோடுக்கான ரிவ்யூ என்ன அப்படின்றத பார்க்கலாம். எபிசோடை பொறுத்த வரைக்கும் பாக்கியம் வீராவுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அங்கே தான் ஒரு ட்விஸ்ட்டை கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா சூடாமணி வேணான்னு சொல்கிற மாதிரி பாக்கியத்துக்கு தோணுது. இருந்தாலும் சவுந்தரபாண்டி திருநீரை எடுத்து பாக்கிய கையில் வச்சு வீராவுக்கு பூசி விட்றாங்க. அதுக்கடுத்து சிவபாலன் தான் வீராவை ஏற்றிட்டு போகிறாங்க. அதை பார்த்த சவுந்தரபாண்டி அதிர்ச்சி ஆகிறாங்க. ஒரு பக்கம் வீராவுக்கு, அந்த பக்கம் பேசி முடிச்சா இவன் என்னன்னா சிவபாலன் பைக்கில் ஏறி போயிட்டுருக்காளேன்னு சொல்லி சனின்னு ஒரு பக்கம் புலம்ப இங்கே சவுந்தரபாண்டிக்கு பயம் வந்துடுச்சு. அப்படியே சீனை கட் பண்ணால் எசைக்கு எல்லாருக்கும் காஃபி கொண்டு வந்து கொடுக்குறாங்க. அடுத்து பாக்கியத்துக்கும் கொண்டு போகிறாங்க. ஆனால் பாக்கியம் ரொம்பவே பயந்து போய் படுத்துருக்காங்க. அதை பார்த்த எசைக்கு உடனே பரணிக்கிட்ட வந்து விஷயத்த சொல்ல, சரி நான் அம்மாவை செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும்போது உடனே காஃபியை குடி, அதுக்கப்புறம் போய் அம்மாவை செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல, அதை கேட்ட சவுந்தரபாண்டி முதல்ல உன் அம்மைக்கு என்ன ஏதுன்னு முதல்ல பாரு, இல்லைனா நைட்டு என்னை தூங்க விடாமல் தொந்தரவு பண்ணிகிட்டே இருப்பான்னு சொல்லிட்டு அவரும் அங்கேருந்து எழுந்து போகிறாங்க. இதுக்கப்புறம் பரணி, வைகுண்டம், ரத்னா, எசக்கி இவங்க எல்லாரும் படுத்திருக்கிற பாக்கியத்தை போய் தட்டி எழுப்புறாங்க. என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது பாக்கியம் புதுசாக ஒரு கதையை வந்து சொல்கிறாங்க. என்ன அப்படின்னா குட்டி ஃப்ளாஷ்பேக் சீனுக்கு போகிறாங்க. எப்போ சவுந்தரபாண்டி கொலை செய்தார் அப்படின்னு தெரிஞ்சதோ அப்போவே இங்கே பாக்கியம் என்ன பண்ணியிருக்காங்க, இனிமேல் இந்த உலகத்தில் நம்ம வாழக்கூடாது, அவருக்கான தண்டனையை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிணத்துல குதித்து தற்கொலை பண்ணிக்க முயற்சி பண்ணியிருப்பாங்க. ஸோ அதை தடுத்து நிறுத்தினதே சூடாமணி தான். அந்த இடத்துல சூடாமணி பாக்கியத்துக்கிட்ட ஒரு சத்தியத்தை வாங்கியிருப்பாங்க. எசக்கி ஏற்கனவே உன் வீட்டு மருமகளாக ஆகிட்டா, ரெண்டாவது பையன் சிவபாலனுக்கும் என் பொண்ணு வீராவை நீ கல்யாணம் பண்ணி வைப்பியா, கல்யாணம் பண்ணி வச்சே ஆகணும், எனக்கு சத்தியம் பண்ணி கொடுன்னு சத்தியத்தை வாங்கியிருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அதற்கான தண்டனையை சவுந்தரபாண்டி தான் அனுபவிக்கணுமே தவிர நீ வந்து அனுபவிக்கக்கூடாது, நீ என்ன தப்பு பண்ண நீ சாகிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு என் குடும்பத்தை அசிங்கப்படுத்தின ஒரு வீட்டில் என் 2 பொண்ணுங்களும் போய் வாழணும், அதை பார்த்து அவர் நொந்து சாகணும்னு இங்கே சூடாமணி பாக்கியத்துக்கிட்ட சத்தியம் வாங்கினதை பரணிக்கிட்டையும் வைகுண்டத்துக்கிட்டையும் சொல்கிறாங்க. இப்படி ஒரு சத்தியத்தை பண்ணி கொடுத்ததை ஏன் எங்ககிட்டலாம் சொல்லலைன்னு பரணி, வைகுண்டம், ரத்னா, எசைக்கு எல்லாருமே பாக்கியத்துக்கிட்டே கேட்குறாங்க. இது நாள் வரைக்கும் இன்னொரு அம்மா மாதிரின்னு சொல்லிட்டு இருந்தவனே இன்றைக்கி என்னை எடுத்தெறிஞ்சு பேச ஆரம்பிச்சிட்டான். அப்படி இருக்கும்போது எப்படி இதை சொல்கிறதுன்னு பாக்கியம் ஒரு பக்கம் சொல்ல, சரி இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா சண்முகம் கண்டிப்பாக அவங்க அம்மா ஆசைக்கு எப்போதுமே குறுக்க நிற்க மாட்டான், இதை பற்றி நாங்கள் சண்முகத்துக்கிட்டே போய் பேசுகிறோன்னு சொல்லிட்டு பரணி, வைகுண்டம் எல்லாருமே அங்கேருந்து கிளம்புறாங்க. கிளம்புன அடுத்த செகண்ட் சண்முகத்துக்கிட்டே விஷயத்த சொல்லியாச்சு. ஆனாலும் சண்முகம் பிடிவாதமாக தான் இருக்காங்க. ஏற்கனவே அந்த குடும்பத்தில் எசக்கியை கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பாடுபட்டுருக்கோம். இப்போ வீராவும் போனால் என்ன ஆகுறது அப்படின்னு சொல்லும்போது கோவப்படுறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் சால்வ் ஆகாது, பொறுமையாக இருந்து தான் இந்த பிரச்சனையை நம்ம வந்து வழிக்கு கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பரணி சண்முகத்துக்கு ஒரு ஐடியா கொடுக்குறாங்க. என்னன்னு பார்த்தா, நீ அப்பாவை நேருக்கு நேர் போய் பேசு, அவர் பேசுகிற மாதிரி பேசினா அவரும் மனசு இறங்கிடுவார், அப்புறம் அப்பாவே சம்மதிச்சிட்டா அப்புறம் வீரா சிவபாலனுடைய கல்யாணத்தை நடத்தி முடிக்கிறது ரொம்ப சுலபம் அப்படின்னு சண்முகத்துக்கிட்ட பேச சண்முகம் யோசிக்க ஆரம்பிக்கிறாரு. இதோட எபிசோடை முடிக்கிறாங்க. அடுத்து என்ன நடக்கும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்போடு முடிச்சிருக்காங்க. சரி என்ன நடக்குது, என்ன மாதிரியான சுவாரஸ்யத்தோடு கதைக்கள நகர்வை கொண்டு வராங்க அப்படின்றத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்றைய பகுதி பற்றின உங்களுடைய கருத்தை வழக்கம் போல் கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்கன்னு சொல்லி இந்த வீடியோவிலிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.